ஹாய் ஹலோ buddies வெல்கம் டு செல்ஃப் growth டைரிஸ். ஸோ இன்னைக்கான நம்ம கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூப்ஸ். இந்த ஓவர்வியூ பாருங்க. லூப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் லூப்னா என்ன? லூப்ஸ்ன்றது ஒரு செட் ஆஃப் பிளாக் கோட்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ நம்மளோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரையும் இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் உள்ள இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் ஒரு சாதாரணமான ஒரு ஓவர்வியூ லூப்க்கு. ஸோ லூப்பில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்கு. ஒன்று வைல் லூப், இன்னொன்று டூ வைல் லூப், இன்னொன்று ஃபார் லூப். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் ஃபாரிச் லூப். ஏன்னா ஃபாரிச் லூப்ன்றது இன்னொன்று ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான லூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாரிச் லூப்பை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த 3 லூப்பை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். ஸோ வாங்க மக்களே, வைல் லூப் பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வைல் லூப். வைல் லூப்னா என்ன? வைல் லூப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல் லூப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, உங்களுக்கு வந்து ஐட்ரேஷன் என்னன்னே தெரியாது. எனக்கு எத்தனை தடவை லூப் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியவே இல்லை எத்தனை தடவைனாலும் லூப் ஆகுது. எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற மாதிரி லூப் ஆயிடு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான் நம்ம இந்த வைல் லூப் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம வைல் லூப்பில் வந்து ஐட்ரேஷன் எவ்வளோ தரணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. லூப் இத்தனை தடவை ஆகு அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியலன்னா நம்ம யூஸ் பண்ணுறது தான் வைல் லூப். ஸோ வைல் லூப்போட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் இன்ட் ஐ ஈக்குவல் டு 1. 1 வந்து ஐல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இந்த வேரியபிள். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் சின்டாக்ஸில் ஒயில் கொடுத்துட்டு கண்டிஷன் பேரான்தீசிஸில் இங்கே கொடுக்கணும். ஐ வந்து 1. 1 வந்து 4 விட சின்னதாகவும் இருக்கணும், இல்லை 4க்கு ஈக்குவல்ட்டாக இருந்தால் இந்த லூப்பை ரன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது ட்ரூவாக இருந்தால் மட்டும் ரன் பண்ணு. இதே ஃபால்ஸாக இருந்தால் டைரெக்டாக இந்த லூப்லேருந்து வெளியே வந்து அடுத்து இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஐ ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. ஐ ஈக்குவல் டு 1ன்றதுனால நேராக இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். 1 வந்து 4 விட சின்னதா இல்லை ஈக்குவல்ட்டான்னு பார்க்கும். 4 விட ஈக்குவல்ட்டான்னு பார்த்தா 4க்கு ஈக்குவல் டு 1 கிடையாது. ஸோ 4 விட சின்னது இருக்குது. ஸோ ட்ரூவாக இருக்குது. ஸோ டைரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்க்கும். ஹலோ செல்ஃப் ஜிடி. ஜிடினா growth டைரிஸ். செல்ஃப் growth டைரிஸ் நம்ம சேனல் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹலோ செல்ஃப் growth டைரிஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் லைனில். இங்கே ஒரு இங்கே அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து இன்க்ரிமெண்டேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்க்ரிமெண்ட் ஆனால் தான் அடுத்து ஒரு இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகும். ஏன்னா இப்போ 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே இன்க்ரிமெண்டேஷன் நான் தரல, 1 மட்டும்தான் இருக்குது. 1 வந்து 4 விட சின்னதான்னு பார்த்துட்டே இருக்கும். பார்த்துட்டே இருக்கும். எத்தனை தடவை பார்த்தாலும் போயிட்டே இருக்கும். அது மட்டும் நமக்கு வந்து அந்த சிஸ்டம் எரரே வந்துடும். அந்தளவுக்கு லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இன்க்ரிமெண்டேஷன் தரோம். இன்க்ரிமெண்டேஷன் தந்தால் இப்போ ஐ வந்து 1 இருக்கிறதுனால 1 ப்ளஸ் ப்ளஸ் வந்து 2ஆக மாறிடும். நேராக 2 போகும். 2 வந்து ஸ்டோர் ஆகி இப்போ கண்டிஷன் போயிட்டு பார்க்கும். இப்போ ஐ 2 வந்து 4க்கு ஈக்குவல்ட்டான்னு பார்க்கும். இல்லை 4 விட சின்னதா அப்படின்னு பார்க்கும். ஆமாம் 4 விட சின்னது. ஸோ பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்க்கும். இங்கே நியூ லைன் ஆல்ரெடி நம்ம கொடுக்கறதுனால அடுத்த லைனுக்கு வந்து அங்கே கசர் பாயிண்ட் நிற்கும். ஹலோ செல் ஜேடி அப்படின்ட்டு இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். மேலே ஒரு அலோ செல் ஜிடி, கீழே ஒரு அலோ செல் ஜிடி. நம்ம நியூ லைன் கொடுக்கறதுனால தான் அடுத்த லைனுக்கு வருது. ஸோ இதை பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப இன்க்ரிமெண்டேஷன் போயிட்டு 3 பார்க்கும். 3 வந்து 4 விட சின்னதா ஈக்குவல்ட்டாக பார்த்துட்டு சின்னது. ஸோ பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைனில் ஹலோ செல் ஜிடி அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு 4க்கு போகும். 4 வந்து சின்னதா இல்லை ஈக்குவல்ட்டுன்னு பார்த்தா சின்னது கிடையாது, ஆனால் ஈக்குவல்ட்டு. ஸோ இதையும் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ செல்ஃப் ஜிடி அப்படின்னு 4வது லைனில் பிரிண்ட் பண்ணோம். ஸோ அடுத்து 5ஆ மாறும். 5 போயிட்டு பார்க்கும். சின்னதும் கிடையாது, ஈக்குவல்ட்டும் கிடையாது. ஸோ நான் இதை பிரிண்ட் பண்ண மாட்டேன். ஸோ டேரெக்டாக கீழே வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் நியூ லைன் கொடுத்துருக்குல்ல, இதில் என்ன கொடுத்துருக்குன்னா பாய் எஸ்ஜிடி அப்படின்னு லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். 5வது லைன் வந்து பாய் எஸ்ஜிடி அப்படின்ட்டு முடியும் இந்த லூப்பு. இதோட கண்டிஷன் படி அந்த மாதிரி 5 லைனில் வந்து லாஸ்ட்டு 5வது லைன் வந்து பாய் எஸ்ஜிடி அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதுதான் ஒரு வைல் லூப். அடுத்து வாங்க டூ வைல் லூப் சொல்கிறேன். டூ வைல் லூப்பை டூ லூப்புன்னு சொல்லுவாங்க. டூ வைல் லூப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, எனக்கு வந்து என்னோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி, என்னோட கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டாலும் சரி, எனக்கு ஒரு தடவையாச்சு எனக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு வேணும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் டூ வைல் லூப். இப்போ நான் என்னோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி, ஃபால்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகணும். அதனால தான் நம்ம கண்டிஷனை லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். இந்த வைல் லூப்பு வெளியவே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இருக்கிற இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டோமா, அடுத்து டூ கொடுத்து இப்போ பிளாக் ஆஃப் கோடுக்கு வந்து இது கொடுத்துட்டோம். இதுதான் ஒரு பிளாக் ஆஃப் கோட். இப்போ இப்போ ஒரு பிரிண்ட் ஆகிடும். ஹலோ செல்ஃப் எஸ்ஜிடி. இப்போ நான் எந்த கண்டிஷனுமே தரல, ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் ஆகிடும். ஹலோ செல்ஃப் எஸ்ஜிடி அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 2ன்னு மாறும். 2ன்னு மாறிட்டு அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டில் கண்டிஷன் பார்க்கும். 2 வந்து 4 விட சின்னதாக ஈக்குவல்ட்டான்னு பார்த்துட்டு சின்னது. ஸோ திரும்ப மேலே போகும். சின்னது கண்டிஷன் 2ஆக இருந்தாலும் திரும்ப மேலே போயிட்டு இங்கே 2ன்னு போய்
இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைனில் திரும்ப போயிட்டு பிரிண்ட் ஆகும் அலோ செல்ஃப் ஜிடி அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு 3 மாதிரி இந்த மாதிரி 4 தடவை பிரிண்ட் ஆகிட்டு லாஸ்ட்டில் 5வது லைன் வந்து பாய் எஸ்ஜிடி அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் டூ வைல் லூப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு வந்து என் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாச்சும் வேணும். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் டூ வைல் லூப். ஸோ டூ வைல் லூப் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் அடுத்த வீடியோவில் நான் இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கோட்ஸில் நிறைய வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம பார்ப்போம். அடுத்து ஃபார் லூப். நம்மளோட ஜாவாலே ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற லூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் தான். ஸோ ஃபார் லூப் வந்து இப்போ நம்ம அது ஆல்ரெடி நம்ம பார்த்த வைல் லூப்லையும் டூ வைல் லூப்லையும் கண்டிஷன் தனியாக இன்க்ரிமெண்டேஷன் உள்ள இனிஷியலைசேஷன் மேலே அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ ஆனால் ஃபார் லூப்பில் எல்லாத்தையும் ஒரே லைனில் கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள், ஃபார் கொடுத்துட்டு பெரான்திசிஸில் இன்ட் ஐ ஈக்குவல் டு 1 இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அடுத்து கண்டிஷன் வரேன். கண்டிஷன் வந்து இங்கே பாருங்கள், செமிகோலன் கொடுத்தா தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச மாதிரி. செமிகோலன் கொடுக்கலாம் எரர் அடிச்சிடும். ஸோ அடுத்து கண்டிஷன் கொடுக்க போகிறேன். கண்டிஷன் வந்து ஐ வந்து 4 விட சின்னதாக ஈக்குவல்ட்டா 1 இருக்கிறதுனால சின்னது. ஸோ அடுத்து இங்கே வந்து இன்க்ரிமெண்டேஷன் பார்க்காது, டேரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஏன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது அலோ செல்ஃப் ஜிடின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப மேலே போயிட்டு 2ஆக மாறி இன்க்ரிமெண்டேஷன் இப்போ தான் பண்ணோம். அடுத்து 2ஆக மாறி அதுக்கப்புறம் இங்கே இனிஷியலைஸில் வந்து 2 அப்படின்னு கொடுத்து 2 வந்து 4 சின்னதாக பார்த்துட்டு பிரிண்ட் ஆகும். திரும்ப 3 இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகி அதுக்கப்புறமா இங்கே 3 வந்து சின்னதாக இல்லை ஈக்குவல்ட்டா 4 அப்படின்னு பார்த்துட்டு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி 4 தடவை பிரிண்ட் ஆகிட்டு 5வது வந்து பாய் எஸ்ஜிடி அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஃபார் லூப்போட சாதாரண ஒரு சின்டாக்ஸ், இல்லை இதை ஒரு ஓவர்வியூன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும்னா அடுத்து வர வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்ல கோடு எக்ஸாம்பிள் கோட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதை பற்றி இப்போ ஓவராலாக தெரிஞ்சுக்குங்க. எதுக்கு நம்ம லூப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒரே லைனில் வந்து நம்ம கோட் பண்ணிடலாம் ஃபார் லூப்பில். அது இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டான எக்ஸாக்ட் ஐட்ரேஷன் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். எனக்கு இத்தனை லூப் கன்ஃபார்ம் தேவை, இத்தனை லூப் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இந்த லூப்ஸ்லாம் ரன் ஆகுது. இந்த லூப்ஸ் பற்றின ஓவர்வியூ இவ்வளோ தான். ஸோ ஓகே மக்களே, இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பை பாய்.